ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த சாப்டர் நேம் என்னன்னா வந்துட்டு டிரியன். கடைசியா வந்துட்டு கேட்லின் வந்துட்டு டிரியனை வந்துட்டு கைது பண்ணியிருப்பாள். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடந்துச்சு அதை பத்தி தான் வந்துட்டு இந்த சாப்டர்ல வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சாப்டர்ல வந்துட்டு சிக்கன் அண்ட் ப்ரான் அப்படின்ற ரெண்டு புது கேரக்டர் வந்துட்டு உள்ள வராங்க. இவனுங்க ரெண்டு பேரும் வந்துட்டு கூலிப்படையை சேர்ந்தவனுங்க. காசுக்காக வந்துட்டு என்ன வேணா வந்து பண்ணுவானுங்க. கேட்லினுக்கு வந்துட்டு டிரியனை வந்துட்டு கைது பண்ண வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பானுங்க. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல வந்துட்டு இந்த சிக்கன் அப்படின்றவன் வந்துட்டு டிரியனோட குதிரையை வந்துட்டு சாப்பிட்றதுக்காக வந்துட்டு வெட்டிட்டு இருக்கான். ஏற்கனவே வந்துட்டு லானிஸ்டர்ஸ்க்கும் ஸ்டார்க்ஸுக்கும் வந்துட்டு ஆகாது. இப்போ வேற வந்துட்டு கேட்லின் வேற வந்துட்டு டிரியனை வந்துட்டு கைது பண்ணிட்டா. இதெல்லாம் நினைக்கும் போது டிரியனுக்கு வந்துட்டு பயங்கர கோமா வந்துட்டு வருது. இருவா ஸ்டார்க்ஸ் குடும்பமே உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த பிரான் அப்படின்ற வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு செம்மையா வந்துட்டு சமைச்சிட்டு இருக்கோம், யாரும் சாப்பிடாம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு டிரியன் வந்துட்டு சில பேர் வந்துட்டு சாப்பிடாம இருப்போம், எனக்கு வந்துட்டு குதிரையெல்லாம் வந்துட்டு சாப்பிட பிடிக்காது, அதுவும் என்னோட குதிரை அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்றான். அதுக்கு அந்த பிரான் அப்படின்ற வந்துட்டு கறினா கறி தான், அதுல என்ன பன்னிக்கறி குதிரை கறின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து சொல்றான். அது மட்டும் இல்லாம டொத்ராக்கீஸ்லாம் வந்துட்டு பன்னிக்கறி மாட்டுக்கறியை விட வந்துட்டு குதிரை கறி தான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு டிரியனை வந்துட்டு என்ன எதுக்கு அவங்க கூட வந்துட்டு கம்பேர் பண்ற, என்ன மாதிரி குழந்தை போறதுன்னா அவங்க வந்து நாய்க்கு தூக்கி போட்டு போயிருப்பானுங்க, எனக்கு அவனுங்களையும் பிடிக்காது, அவங்களோட கல்ச்சர் வந்துட்டு பிடிக்காது அப்படின்னு வந்து டிரியன் வந்து சொல்றான். அப்ப அந்த சிக்கன் அப்படின்ற வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்றியா குட்டையனி அப்படின்னு டிரியனை பத்தி கேட்கறான். அதுக்கு டிரியனை வந்துட்டு சோகமா வந்துட்டு இந்த குதிரையை வந்துட்டு என்னோட அண்ணன் ஜெய்மி வந்துட்டு என்னோட 23வது பிறந்த நாளுக்கு வந்துட்டு பரிசா வந்துட்டு கொடுத்தான் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு அந்த சிக்கன் அப்படின்ற வந்துட்டு இனிமே வந்துட்டு உங்க அண்ணனை பார்க்க முடிஞ்சா வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு நன்றி சொன்னேன்னு வந்து சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்கன் வந்து சொல்றான். டிரியனுக்கு வந்துட்டு வாயில இருந்து வார்த்தையே வரல. அந்த செத்து போன குதிரையை பார்த்து நீயாச்சும் பரவாயில்ல அமைதியா வந்து செத்து போயிட்ட, என் கூட இருந்திருந்தா வந்துட்டு எவ்வளவு பாடுபட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கேட்லின் ஸ்டார்க்கையும் ஸ்டார்ஸ் குடும்பத்தையும் வந்துட்டு கன்றாவையா வந்து திட்டிட்டு இருக்கான் மனசுக்குள்ளேயே. இப்ப டிரியன் வந்துட்டு கேட்லின் வந்துட்டு அந்த ஹோட்டலை வச்சு டிரியனை வந்துட்டு கைது பண்ணுவாள். அப்போ போது என்னெல்லாம் நடந்துச்சு அதை பத்தி எல்லாம் வந்துட்டு டிரியன் வந்துட்டு இப்போ வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு வந்துட்டு அவன் பாட்டுக்கு அந்த ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சு சோறு ஆர்டர் பண்ணிட்டு அவன் பாட்டு உட்காந்து இருந்திருப்பான். திடீர்னு வந்துட்டு கேட்லினோட ஆட்கள் வந்துட்டு வால் எடுத்துட்டு அவன் வந்துட்டு சூழ்ந்து நின்றுப்பாங்க. அப்போ போது வந்துட்டு டிரியன் கூட வந்துட்டு ரெண்டு பாதுகாவலர்கள் வந்துட்டு இருந்திருப்பாங்களே, அதுல ஒருத்தவன் பேர் வந்துட்டு ஜைக். அவன் வந்துட்டு ஒரு வால் அடிக்கிறதுக்காக வந்துட்டு ஓடுவான். அப்ப அங்க இருக்க அந்த ஹோட்டலோட ஓனர் அந்த பொண்ணு வந்துட்டு ப்ளீஸ் தயவு செய்து இங்க வந்து சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சுவா. அப்போ உடனே வந்துட்டு டிரியன் வந்துட்டு அந்த ஜைக்க பிடிச்சி அந்த அம்மா தான் சொல்றாங்களே எதுக்கு இப்ப வந்துட்டு வாழெல்லாம் அடிக்கிற அப்படின்னு வந்து அவனை திட்டிட்டு அதுக்கப்புறம் கேட்லினை பார்த்து நீங்க பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு ரொம்ப மிகப்பெரிய தப்பு, பிரான் வந்து மேல இருந்து கீழே விழுந்ததுக்கும் அப்புறம் அவனை கொல்ல முயற்சி செஞ்சதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் வந்து கிடையாது சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்லுவான். அதுக்கு கேட்லின் வந்துட்டு லானிஸ்டரோட சத்தியமா, போடா நீயும் உன்னோட சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்லின் கையில வந்துட்டு அடிபட்டிருக்கும்ல பிரானை காப்பாற்றும் போது அந்த அடியை வந்துட்டு அந்த ரூம்ல இருக்க எல்லாருக்கிட்டே வந்துட்டு காமிக்கிறா. பாருங்க அவனோட கத்தி பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிக்கிறா. இதை பார்த்துட்டு அந்த ரூம்ல இருக்க எல்லாரும் வந்துட்டு இந்த டிரியனை வந்துட்டு கொல்லுங்க, ஒரு பொண்ணை வந்துட்டு ஹர்ட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. ஆனா இவனுங்க எல்லாருமே வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு டிரியன் கிட்ட வந்துட்டு பல்ல காட்டி வந்து பேசிட்டு இருந்திருப்பானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது டிரியனுக்கு வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு கோவம் வருது. இருந்தாலும் வந்துட்டு கேட்லின் பார்த்து அமைதியா வந்துட்டு நீங்க வந்துட்டு ஏன் மேல வந்துட்டு குற்றம் சாட்டுறீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா அதுக்கு வந்து நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வந்துட்டு டிரியன் வந்துட்டு சொல்றான். ஏன்னா டிரியன் கிட்ட வந்துட்டு வேற ஆப்ஷனே வந்துட்டு கிடையாது. ஏன்னா அவனை சுத்தி வந்துட்டு ஒரு 12 வாள் வந்துட்டு நிக்குது. ஆனா அவங்க கிட்ட இருக்கதோ வந்துட்டு ஒரே ஒரு கத்தி, ரெண்டு பாதுகாவலர்கள். அதுல வந்துட்டு ஜைக்குக்கு மட்டும் தான் வந்துட்டு சண்டை போட தெரியும், அந்த முறக்குக்கு வந்துட்டு ஒழுங்கா வந்து சண்டை போட தெரியாது. அது மட்டும் இல்லாம அவன் கூட வந்து யோரன் வந்துட்டு நைட் வாட்ச் சேர்ந்தவன். அவனாலையும் வந்துட்டு ரெண்டு ஃபேமிலிஸ்க்குமே வந்துட்டு சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு இந்த நைட் வாட்ச்ல சேரும் போதே வந்துட்டு இந்த நோபல் ஃபேமிலிஸ்க்குள்ள வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த நைட் வாட்சுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வந்துட்டு ஒரு சத்தியத்தை பண்ணிட்டு தான் வந்துட்டு நைட் வாட்ச்லேயே வந்து சேருவாங்க. அதனால வந்துட்டு யோரனும் வந்துட்டு ரெண்டு ஃபேமிலிஸ்க்குமே வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டான். அதனாலதான் டிரியனை வந்துட்டு அவங்க கூட வந்துட்டு சண்டை போட்டு நம்மளால வந்து ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்லின் கிட்ட வந்துட்டு அமைதியா வந்துட்டு பேசி இருந்திருப்பான். அப்புறம் கேட்லின் வந்துட்டு அவங்க கிட்ட இருந்த எல்லா ஆயுதத்தையும் வந்துட்டு எடுங்க அப்படின்னு வந்து சொல்றா. அப்போ தான் வந்துட்டு பிரான் அப்படின்ற வந்துட்டு உள்ள வந்து டிரியன் கிட்ட இருந்து டிரியனோட பாதுகாவலர் கிட்ட இருந்து எல்லா ஆயுதத்தையும் வந்துட்டு எடுக்கிறான். அப்போ வந்துட்டு அந்த ஹோட்டலோட ஓனர் அந்த அம்மா வந்துட்டு தயவு செய்து வந்து இவனை வந்து இங்க வச்சு கொன்றாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு வந்துட்டு கெஞ்சிரா. அதுக்கு டிரியன் வந்துட்டு என்னை எங்கேயுமே வச்சு கொன்றாதீங்க அப்படின்னு வந்துட்டு அவனும் வந்துட்டு கெஞ்சிரான். அப்ப அந்த ஹோட்டலோட ஓனர் அம்மா வந்துட்டு இவனை வந்துட்டு எங்க வேணா கூட்டு போய் கொலை பண்ணுங்க, ஆனா இங்க வந்துட்டு ரத்தம் படியக்கூடாது, எனக்கு இந்த நோபல் ஹவுஸ்ல நடக்கிற பிரச்சனை எல்லாம் வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சொல்லுது. அதுக்கு கேட்லின் வந்துட்டு நான் இவனை வந்துட்டு விண்டர்ஃபெல் வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வந்து சொல்றா. அப்ப டிரியன் வந்துட்டு அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உத்து வந்து பாக்குறான். கேட்லின் வந்துட்டு அவரோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி அவங்க அப்பாவுக்கு அடிபணிந்த ஹவுஸ் எல்லாம் வந்துட்டு வச்சு டிரியன் வந்துட்டு கைது பண்ணிருப்பா. இருந்தாலும் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு அடிபணிந்த ஹவுஸை சேர்ந்தவங்க அந்த ரூம்ல வந்துட்டு 50 பேர் இருக்காங்க. ஆனா கேட்லின் சொன்னது வந்துட்டு முன் வந்தவங்க வந்துட்டு 12 பேர் மட்டும்தான்.
மிச்சவங்களாம் வந்துட்டு குழப்பமாகவும் பயந்துட்டு முன் வந்திருக்க மாட்டாங்க. இதை பார்க்கும்போது டிரியனுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும், சிரிப்பு வந்திருக்கும். ஆனால் சிரிச்சா கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு இருந்திருப்பான். அப்போ டிரியன் வந்துட்டு விண்டர்ஃபெல்லா, இங்கேருந்து விண்டர்ஃபெல்லுக்கு போகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் ஆகும், அதுக்கிடையில வந்துட்டு என்ன வேணா நடக்கலாம், என்னோட அப்பா வந்துட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு டிரியனுக்கு வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு ரூம் கொடுத்துருப்பான்ல, அவன் இருக்கான். அவனை பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்கான் இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு டிரியனோட அப்பா கிட்ட வந்து சொன்னா கண்டிப்பா டிரியனோட அப்பா வந்துட்டு பரிசு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்றான். ஆனா டிரியனுக்கு வந்துட்டு நல்லா தெரியும் லாட் டைம் வந்துட்டு அப்படி எந்த பரிசு வந்துட்டு கொடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் வந்து டிரியன் வந்துட்டு இங்க இருந்து தப்பிச்சா அவனே வந்துட்டு அந்த செய்தியை வந்து சொன்னவனுக்கு வந்துட்டு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்துட்டு டிரியன் வந்துட்டு அப்படி சொல்றான். அப்ப சார் ரோரிக் வந்துட்டு டிரியனோட ஆட்களும் வந்துட்டு எங்க கூட வருவாங்க, மத்தவங்களாம் வந்துட்டு இங்க என்ன நினைச்சுன்றத வந்துட்டு வெளியில சொல்லாம அமைதியா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு டிரியன் வந்துட்டு அமைதியாவா, கண்டிப்பா வந்துட்டு இங்க என்ன நினைச்சுன்றத வந்துட்டு வெளியில போய் சேர்ந்துரும், இந்த ரூம்ல இருக்க யாராச்சும் வந்துட்டு லார்ட் டைவின் கிட்ட வந்துட்டு இங்க என்ன நினைச்சுன்றத வந்துட்டு போய் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்துட்டு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம வந்துட்டு இந்த ரூம்ல வந்துட்டு ஹவுஸ் ஃப்ரே அந்த ஹவுஸை சேர்ந்தவங்களும் இருக்கானுங்க. ஆனா அவனுங்க வந்துட்டு கேட்ரினுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டானுங்க. இதை வந்துட்டு டிரியன் வந்துட்டு நோட் பண்ணிருப்பாரு. இந்த லார்ட் ஃப்ரே இவ்வளவு வயசாகி வந்துட்டு எப்படி வந்துட்டு இத்தனை வருஷமா வந்துட்டு உயிர் வாழ்றாரு, எந்த பக்கம் வந்துட்டு ஜெயிக்கும் தெரிஞ்சு அந்த பக்கம் சேர்ந்து தான் வந்துட்டு இத்தனை வருஷமா வந்துட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு, கண்டிப்பா அவர் வந்துட்டு இதை பத்தி வந்துட்டு கிங்ஸ் லேண்டிங் வந்துட்டு செய்தி அனுப்புவாரு அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்துட்டு நினைக்கிறான். அப்ப கேட்லின் வந்துட்டு உடனே வந்துட்டு நம்ம கிளம்பணும், அதுக்கான தேவையான குதிரைங்க பொருட்கள்லாம் வந்துட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கப்புறம் இந்த ரூம்ல இருக்க எல்லாரையும் வந்து பார்த்து இந்த டிரியனை வந்துட்டு விண்டர்ஃபெல் வரைக்கும் கூட்டிட்டு வர ஹெல்ப் பண்றவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஒரு பெரிய பரிசு வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்றா. அப்ப டிரியன் வந்துட்டு அந்த ரூம்ல இருக்க எல்லாரோட மூஞ்சியை வந்துட்டு பாக்குறான். பரிசுன்னு சொல்றது வந்துட்டு சில பேரோட மூஞ்சில வந்துட்டு பல்ப் எரியுது. கண்டிப்பா வந்துட்டு இவனுங்க வருவானுங்க, ஆனா இவனுங்களுக்கு வந்துட்டு இவனுங்க நினைச்ச பரிசு வந்துட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு டிரியனை வந்துட்டு வன்மத்தோட நினைக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு டிரியனோட கை கால்லாம் கட்டி மூட்டை மாதிரி வந்துட்டு குதிரையில வச்சு கூட்டிட்டு போறாங்க. ஆனா இதெல்லாம் நினைச்சு டிரியனுக்கு வந்துட்டு ரொம்ப பயமாலாம் வந்துட்டு இல்லை. ஏன்னா வந்துட்டு அவங்க அப்பாவோட ஆட்கள் வந்துட்டு அவனை கண்டிப்பா காப்பாத்திடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ ஒருத்தன் வந்துட்டு டிரியனோட மூஞ்சி வந்துட்டு ஒரு துணியை வச்சுட்டு மூடுறான். கரெக்டா மழையும் வந்துட்டு பெய்யுது. குதிரையில போகும்போதெல்லாம் வந்துட்டு டிரியனுக்கு வந்துட்டு கை காலம் வந்துட்டு பயங்கரமா வந்து வலிச்சிருக்கும். அப்ப கேட்லின் வந்துட்டு கூட்டிட்டு போற ரூட் வந்துட்டு ரொம்ப கரடு முடலா இருக்கு. இதனால வந்துட்டு பல தடவை வந்துட்டு டிரியன் வந்துட்டு கீழே விழுற மாதிரி வந்து போயிருப்பான். அதுக்கப்புறம் இந்த துணி போட்டிருக்கனால மழையும் வந்து பெய்யறதுனால வந்துட்டு அவனுக்கு சரியா வந்துட்டு மூச்சு விட முடியாத மாதிரி இருந்திருக்கும். இவங்க கூட வந்துட்டு அந்த ஹோட்டல்ல இருந்த அந்த சிங்கரும் வந்திருப்பான். கேட்லின் கிட்ட போயிட்டு வந்துட்டு இங்க நடக்கிறதுலாம் வந்துட்டு ஒரு பெரிய வந்து பாட்டா எழுத போறேன், இது ரொம்ப அட்வென்ச்சரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு வந்திருப்பான். அப்ப டிரியன் வந்து நினைக்கிறான், என்னோட அப்பாவோட ஆட்கள் வரும்போது உனக்கு எவ்வளவு பெரிய அட்வென்ச்சரா இது இருக்குன்னு வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து நினைக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு மழை நின்றுச்சு. கேட்லின் வந்துட்டு நிறுத்தி டிரியனோட கட்டை வந்துட்டு அவிழ்த்து விட சொல்றா. முகமுடியை வந்துட்டு எடுத்து விட சொல்றா. அப்ப டிரியன் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு சுத்தி முட்டி பாக்குறான். அவனுக்கு வந்து தெரியுது இது வந்து விண்டர்ஃபெல்லுக்கு போற ரூட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு. உடனே வந்துட்டு கேட்லினை பார்த்து என்னை எங்க வந்து கூட்டிட்டு போறீங்க, இது வந்துட்டு விண்டர்ஃபெல்லுக்கு போற ரூட்டு கிடையாது, இது வந்துட்டு கிழக்கு பக்கமா போற ரூட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறான். அதுக்கு கேட்லின் வந்துட்டு டிரியனை பார்த்து ஒரு நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, உன்னோட அப்பாவோட ஆட்கள்லாம் வந்துட்டு உங்களை தேடிட்டு வந்துட்டு விண்டர்ஃபெல் ரூட்ல வந்து போயிட்டு இருப்பாங்க, அவங்க வந்துட்டு வேமா போகணும் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா வந்துட்டு பேசுறா. இதுவரை வந்துட்டு இந்த 7 கிங்டம்ஸ்லயே வந்துட்டு டிரியன் தான் அறிவாளின்னு சொல்லிட்டு அவனே வந்து நினைச்சிட்டு இருந்திருப்பான். ஆனா இப்ப கேட்லின் வந்துட்டு அவனை வந்து ஏமாத்தாத நினைக்கும் போது அவனுக்கு வந்துட்டு ரொம்ப கடுப்பா இருக்கு. அவனை கடத்திட்டு போறது கூட வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு வலிக்கல, ஆனா அவன் ஏமாத்துறது வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து வலிக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு டிரியனோட கையை வந்து கட்டுறதும் கிடையாது, மூஞ்சியை வந்துட்டு மூடுறதும் கிடையாது. ஏன்னா அந்த இடமே வந்துட்டு மேடும் பள்ளமா நடக்க முடியாத மாதிரி தான் இருக்கு. அதுல ஒரு நார்மலான மனுஷன் நடக்கிறதே வந்துட்டு ரொம்ப கஷ்டம். டிரியனால அந்த காலை வச்சுட்டு கண்டிப்பா வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும். அதனால வந்துட்டு கட்டாம வச்சிருக்காங்க. டிரியனோட மூஞ்சியை வந்துட்டு அவுத்ததுக்கு அப்புறமே வந்து டிரியனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். கேட்லின் வந்துட்டு டிரியனை வந்துட்டு வேலுக்கு தான் வந்து கூட்டிட்டு போறான்னு சொல்லிட்டு, அதாவது ஜான் ஆரின் அவங்க வீட்டுக்கு. அங்க வந்துட்டு கேட்லினோட தங்கச்சி லேடி லைசா தான் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு டிரியனுக்கு வந்து தெரியும். டிரியனுக்கு ஏற்கனவே வந்துட்டு லைசா வந்து தெரியும் கிங்ஸ் லேண்டிங்ல இருக்கும்போது. ஆனா அவங்களுக்குமே வந்துட்டு லானிஸ்டர்ஸ் வந்து பிடிக்காதனால வந்துட்டு டிரியன் வந்துட்டு லைசா கூட எல்லாம் வந்துட்டு பெருசா வந்துட்டு பேசினது கிடையாது. அப்ப கேட்லின் கூட வர ஒரு வீரர் வந்துட்டு நமக்கு இப்ப வந்து கண்டிப்பா ரெஸ்ட் வேணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு சர் ரோரிக் வந்துட்டு ஆமா லேடி, அவர் சொல்றது உண்மைதான், கண்டிப்பா நமக்கு வந்து இப்ப ரெஸ்ட் வேணும், ஏற்கனவே வந்துட்டு 3 குதிரை வந்துட்டு இறந்து போச்சு, இதுக்கு மேல வந்துட்டு நம்மளால வந்துட்டு குதிரை வந்துட்டு இழக்க முடியாது, அதுக்கப்புறம் வந்துட்டு பயணம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு கேட்லின் வந்துட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்தா வந்துட்டு இப்ப லானிஸ்டரோட ஆட்கள் வந்து நம்மளை வந்து பிடிச்சிருவாங்க, ரெஸ்ட் எல்லாம் வேணாம் அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு டிரியன் வந்துட்டு அதுக்கெல்லாம் வந்துட்டு வாய்ப்பே கிடையாது, அவங்க எல்லாம் வந்துட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்துட்டு சொல்றான். அப்ப கேட்லின் கூட இருக்க ஒருத்தன் வந்துட்டு உங்ககிட்ட நாங்க எதுவும் கேட்கல, வாயை மூடு குட்டையனே அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு கேட்லின் வந்துட்டு இல்ல அவன் வந்துட்டு பேச விடுங்க அப்படின்னு வந்து சொல்றா.
அப்ப டிரின் வந்துட்டு சொல்றான், கண்டிப்பா வந்துட்டு என்ன கடத்திட்டு போற செய்தி வந்துட்டு என் அப்பாவுக்கு வந்து போய் சேர்ந்திருக்கும். ஆனா அதனால வந்துட்டு அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துட்டு கிடையாது. ஏன்னா அவருக்கு என் மேல வந்துட்டு பாசம் கிடையாது. என்ன தேடி யாரும் வரப்போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டிரின் வந்துட்டு சொல்றான். ஆனா இதுல பாதி தான் வந்துட்டு உண்மை. டைமி லானிஸ்டருக்கு வேணா வந்துட்டு டிரின் மேல வந்துட்டு பாசம் இல்லாம இருக்கலாம். ஆனா அவர் ஹவுஸோட மரியாதை வந்துட்டு யாராச்சும் கெடுக்க நினைச்சா அவர் சும்மாவே வந்துட்டு விட மாட்டாரு அவங்கள. அப்ப டிரின் வந்துட்டு சொல்றான், இந்த இடம் வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்கு. இதுக்கு மேல என்னால வந்துட்டு முடியாது. கண்டிப்பா வந்துட்டு எனக்கு வந்து ரெஸ்ட் வேணும். இதுக்கு மேல போனா நான் செத்துருவேன் போல அப்படின்னு சொல்லிட்டு டிரின் வந்துட்டு சொல்றான். அதுக்கு கேட்லின் வந்துட்டு, நீ செத்தா செத்து போ, எனக்கு என்ன அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு டிரின் வந்துட்டு, நீங்க அப்படி நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சாகணும்னு நினைச்சேன்னா நீங்க எப்ப வேணா வந்துட்டு என்ன போட்டு தள்ளிருக்கலாம் அப்படின்னு சொல்லி டிரின் வந்து சொல்றா. அதுக்கு கேட்லின் வந்துட்டு, நாங்க தூங்கும் போது யாரையும் வந்துட்டு கொல்ல மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு டிரின் வந்துட்டு, நாங்களும் தான் அப்படி பண்ண மாட்டோம். சத்தியமா சொல்றேன், உங்க பையனை வந்துட்டு கொல்ல ட்ரை பண்ணதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டிரின் வந்துட்டு சொல்றான். அதுக்கு கேட்லின் வந்துட்டு, ஆனா அந்த கத்தி உன்னோடது தானே அப்படின்னு வந்து கேக்குறா. இதை கேட்டதும் வந்துட்டு டிரினுக்கு வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு கோவம் வருது. அது என்னோட கத்தி கிடையாது. எத்தனை டைம் தான் நான் சொல்றது, நம்புனா நம்புங்க, நம்பாம போங்க. நான் என்ன அவ்வளவு முட்டாளா என்னோட கத்தியை கொடுத்து கொல்ல சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிரின் வந்துட்டு கேட்கறான். இதை கேட்டதும் வந்துட்டு கேட்லின்கே வந்துட்டு கொஞ்சம் லைட்டா வந்துட்டு டவுட் வருது. அப்ப எதுக்கு என்கிட்ட வந்துட்டு அந்த பீட்டர் வந்துட்டு பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்லின் வந்துட்டு கேட்கறா. அதுக்கு டிரின் வந்துட்டு, அதுதாங்க ஐயா அவனோட பொழப்பே, அவனுக்கு பொய் சொல்றதும் மூச்சு விடுறதும் ஒண்ணுதாங்க ஐயா, உங்களுக்கு தெரியாததா அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு கேட்லின் வந்துட்டு, இதுக்கு என்ன அர்த்தம் லானிஸ்டர் அப்படின்னு வந்து கேட்கறா. அவன் கோர்ட்ல இருக்க முக்காவாசி பேர்கிட்ட சொல்லியிருக்கான், நீங்களும் அவனும் ஒன்னா இருந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு, இதை நான் நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிரின் வந்துட்டு கேட்கறான். அதுக்கு கேட்லின் வந்துட்டு, அது வந்துட்டு பொய் அப்படின்னு வந்து கத்துறா. இதை கேட்டுட்டு அந்த சிங்கர் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு ஷாக் ஆயிடுறான். அப்ப கேட்லின் கூட இருக்க ஒரு வீரன் வந்துட்டு, நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க லேடி ஸ்டாருக்கு, இவனோட நாக்கு வெட்டி காக்காக்கு போட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப கேட்லின் வந்துட்டு டிரினை பார்த்து முறைச்சிக்கிட்டே, பீட்டர் பெய்லிஷ் வந்துட்டு என்ன காதலிச்சான். அப்ப வந்துட்டு அவன் ஒரு சின்ன பையன், இதனால நிறைய பிரச்சனை வந்துச்சுதான். இருந்தாலும் வந்துட்டு அவனோட காதல் வந்துட்டு ரொம்ப புனிதமானது. அவன் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் வந்து ஆசைப்பட்டான். இவ்வளவுதான் வந்துட்டு உண்மை. ஆனா நீ ரொம்ப மோசமான லானிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்லின் வந்துட்டு சொல்றா. அதுக்கு டிரின் வந்துட்டு, நீங்க ஒரு முட்டாள் லேடி ஸ்டார்க்கு, அந்த லிட்டில் ஃபிங்கரால அவனை தவிர வேற யாரையும் வந்துட்டு இந்த உலகத்துல வந்துட்டு காதலிக்க முடியாது. அவன் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் வந்து ஆசைப்படல. அவனுக்கு உங்ககிட்ட இருந்து தேவையானதே வேற அப்படின்னு சொல்லிட்டு டிரின் வந்துட்டு சொல்றான். அப்ப அந்த வீரன் வந்துட்டு டிரினோட முடியை பிடிச்சிட்டு கழுத்துல வந்து கத்தியை வச்சுட்டு எங்களை வந்துட்டு கொன்னுடலாமா லேடி அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு டிரின் வந்துட்டு, என்ன கொல்லுங்க, என்னோட எல்லா உண்மை வந்து செத்து போகட்டும், கொல்லுங்க கொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றான். ஆனா கேட்லின் வந்துட்டு, இல்ல வேணாம், அவனை வந்துட்டு விட்டுருங்க, அவன் வந்து பேசட்டும் அப்படின்னு வந்து சொல்றா. அப்ப டிரின் வந்துட்டு கேட்கறான், லிட்டில் ஃபிங்கர் சொன்ன கதை என்ன, என்கிட்ட எப்படி இந்த கத்தி வந்துச்சா, என்ன கதை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு டிரின் வந்துட்டு கேட்கறான். அதுக்கு கேட்லி வந்துட்டு லிட்டில் ஃபிங்கர் சொன்னதை வந்துட்டு சொல்றா. இந்த மாதிரி ஜாஃப்ரியோட முடிசூட்டி விழாப்பா நடந்த போட்டியில வந்துட்டு நீ பெட்கட்டி வந்து ஜெயிச்ச அப்படின்னு வந்துட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு சொன்னா அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு டிரின் வந்துட்டு, ஜெய்மிக்கும் நைட் ஆஃப் ஃபிளார்ஸ்க்கும் நடந்த போட்டியா அப்படின்னு வந்துட்டு கேட்கறான். அதுக்கு கேட்லி வந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறா. போது திடீர்னு வந்துட்டு ஒரு சத்தம் கேட்குது. ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கத்துறாங்க. யாருன்னு பார்த்தா மவுண்டைன் கிளான்ஸ். இவங்க யாரு அப்படின்னா வந்துட்டு ஈரிக்கு பக்கத்துல வந்துட்டு வாழ்றவங்க. இவங்க வந்துட்டு இந்த 7 கிங்டம்ஸ்க்குலாம் வந்துட்டு கட்டுப்பட்டு வாழ மாட்டாங்க. இந்த மாதிரி ரோட்ல போறவங்க வரவங்க கிட்ட வந்துட்டு அடிச்சு புடிங்க, இல்லைன்னா அவங்கள கொன்னு அவங்க கிட்ட இருக்க திங்ஸை வந்துட்டு புடிங்க, அதை வச்சு வாழ்றவங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த மவுண்டன் கிளான்ஸ் வரதை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகி அப்படி வந்துட்டு நிக்கிறாங்க. அப்போ கேட்லின் வந்துட்டு செரோரிக்க பார்த்துட்டு, வேமா குதிரை எடுங்க அப்படின்னு வந்து சொல்றா. அப்ப டிரின் வந்துட்டு, எங்களுக்கும் வந்துட்டு ஆயுதம் கொடுங்க, அப்பதான் வந்துட்டு எல்லாரும் உயிரையும் வந்துட்டு காப்பாற்ற முடியும், இந்த நேரத்துல வந்துட்டு எல்லாரோட உதவியும் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டிரின் வந்துட்டு சொல்றான். இதை கேட்டது வந்துட்டு கேட்லினுக்கு வந்து தெரியுது அவன் கரெக்டா தான் வந்துட்டு சொல்றான்ட்டு. அது மட்டும் இல்லாம வந்துட்டு கேட்லினும் வந்துட்டு இன்னும் சின்ன பொண்ணாவே இருக்கா. அவளுக்கு வந்துட்டு இன்னமும் வந்துட்டு நிறைய வந்துட்டு குழந்தை பிறக்கும். அதனால வந்துட்டு அவளோட உயிரும் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதனால வந்துட்டு அதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே தங்கிட்டே வந்துட்டு நின்றுட்டு இருக்கா. அவுக்கலாமா வேணாமா, ஆயுதம் கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படியே தங்கிட்டே நின்றுட்டு இருக்கா. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 25 பேர்கிட்ட வந்துட்டு வராங்க. அப்ப டிரினோட ஒரு ஆள் வந்துட்டு கத்தி எடுத்துட்டு சண்டை போட வந்துட்டு கிளம்பிட்டான். அப்ப டிரின் வந்துட்டு கேட்லின் கிட்ட வந்துட்டு கெஞ்சுறான், உங்களுக்கு வந்துட்டு வேற வழி கிடையாது, எங்களை வந்துட்டு பாதுகாக்க ஒரு 4 பேரை வந்துட்டு வச்சிங்கன்னா வந்துட்டு அந்த 4 பேரும் வந்துட்டு வேஸ்டா தான் போகும், அதனால வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஆயுதம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். அதுக்கு கேட்லி வந்துட்டு, அப்ப நீ இப்பவே வந்து சத்தியம் பண்ணு, இந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஆயுதத்தெல்லாம் வந்து கொடுத்துட்டு திரும்ப வந்து சரணடைஞ்சிடும் வந்து சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு டிரின் வந்துட்டு, இது என்னோட சத்தியமா, சரி பண்றேன், லானிஸ்டர் ஆகிய நான் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆயுதத்தெல்லாம் வந்துட்டு திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரின் வந்துட்டு சத்தியம் பண்றான்.
அதுக்கப்புறம் டிரியனோட இன்னொரு ஆளுக்கு வந்துட்டு ஆயுதம் கொடுக்குறாங்க. டிரியனுக்கு வந்துட்டு ஒரு கோடாரி வந்துட்டு கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு டிரியன் வந்துட்டு கோடாரிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணது கிடையாது. ஐயோ இதெல்லாம் வந்து எனக்கு யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்துட்டு சொல்றான். அதுக்கு அந்த வீரன் வந்துட்டு மரத்தை உடைக்கிற மாதிரி உட அப்படின்னு வந்து சொல்றான். ஆனா வந்துட்டு டிரியனுக்கு வந்துட்டு பயமா இருக்கு. ஆயுதமே இல்லாத மாதிரி இருக்கு. அந்த கோடாரி இருந்தாலும் வந்துட்டு ஆயுதமே இல்லாத மாதிரி இருக்கு. அங்க பார்த்தா வந்துட்டு ஒரு பாறைக்கு கீழே வந்துட்டு அந்த சிங்கர் வந்துட்டு பயந்துட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கான். அங்க போயிட்டு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்துட்டு ஒளியறதுக்காக வந்துட்டு போறான். ஆனா அந்த சிங்கர் வந்துட்டு நான் சிங்கர் என்னால வந்து சண்டை போட முடியாது, நீ அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கர் வந்துட்டு திரும்ப வந்துட்டு சொல்றான். அதுக்கு டிரியன் வந்துட்டு நீ தானே அட்வென்ச்சர் வேணும்னு சொன்ன, போய் அட்வென்ச்சர் என்ஜாய் பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு உதச்சி தள்ளிட்டு டிரியன் போயிட்டு அங்க வந்து ஒளிஞ்சுக்கிறான். அந்த மவுண்டைன் கிளான்ஸ்லாம் வந்துட்டு கவசம்லாம் வந்துட்டு மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டு வழியில் வந்தவங்கள்ட்ட வந்துட்டு பிடுங்கிருப்பாங்க. அதனால வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. ட்ரம்மும் இல்லை, எந்த எச்சரிக்கையுமே வந்து கொடுக்கல. திடீர்னு வந்துட்டு அவங்க பாட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு வந்துட்டு டிரியனுக்கு வந்துட்டு வித்தியாசமா இருக்கு. அப்போது சார் ரோட்ரிக் வந்துட்டு விண்டர்ஃபெல்லுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கத்திட்டே வந்து சண்டை போடுறாரு. இன்னொரு வீரன் வந்துட்டு ஹேரன் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போ உடனே வந்துட்டு டிரியனுக்கு வந்துட்டு கத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வருது. கேஸ்டரிராக் அப்படின்னு சொல்லிட்டு கத்தலான்னு சொல்லிட்டு வாயை வந்து திறக்கிறான். ஆனால் அப்போதான் ஞாபகம் வருது, ஐயோ கத்துனா நம்ம இங்கே இருக்கிறத வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு வாயை மூடிடுறான். அப்போ ஒரு ரைடர் வந்துட்டு அந்த சிங்கரை வந்துட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். அப்ப டிரியன் வந்துட்டு கையில வச்சிருந்த கோடாரியை வச்சு அந்த ரைடர் வர அந்த குதிரை மேல வந்துட்டு வீசிடுறான். உடனே வந்துட்டு குதிரை வந்துட்டு கீழே விழுந்துருது. அதனால அந்த ரைடர் வந்துட்டு கீழே விழுந்துடுறான். உடனே டிரியன் வந்துட்டு திரும்ப அந்த கோடாரியை எடுத்து அந்த ரைடரோட கழுத்திலே போட்டு கொன்னுடுறான். அப்போ அந்த சிங்கர் வந்துட்டு அவனுக்கு தான் வந்து அடிபட்டுருச்சுன்னு நினச்சி கத்திட்டு இருக்கான். என்னை காப்பாத்துங்க, ஐ எம் ப்ளீடிங் அப்படின்னு வந்து கத்திட்டு இருக்கான். பார்த்தா வந்துட்டு அவன் மேலே இருக்கிறது வந்துட்டு குதிரையோட ரத்தம். அப்போ டிரியன் வந்துட்டு உனக்குலாம் வந்துட்டு அடிபடலைடா, எந்திரா, வேணா செத்த மாதிரி நடி, அப்பாவாச்சும் வந்துட்டு உயிர் பொழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு வந்து போகிறான். அப்போது வந்துட்டு ஒரு பொண்ணு கத்துற சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா வந்துட்டு லேடி ஸ்டார்க் தான். அவங்கள வந்துட்டு அட்டாக் பண்ண வந்துட்டு ஒரு 3 பேர் வந்துட்டு நிற்கிறானுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிரியன் வந்துட்டு செத்து தொலைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு போய் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறான். ஒருத்தவன் வந்துட்டு பின்னாடி இருந்து அந்த கோடாரியை வச்சு வந்து அட்டாக் பண்ணி கொன்னுடுறான். ரெண்டாவதா இருக்க ஒருத்தன் வந்துட்டு திரும்பி வந்து டிரியன் வந்துட்டு அட்டாக் பண்ண வர்றான். அப்போ வந்துட்டு கேட்லின் ஸ்டார்க் வந்துட்டு பின்னாடியிலேருந்து அந்த ரெண்டாவது இருக்கிறவங்க வந்துட்டு அட்டாக் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் மூணாவது இருக்க வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு பயந்து வந்துட்டு ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு சண்டை முடிஞ்சிருச்சு. அந்த மவுண்டைன் கிளான்ஸை சேர்ந்த சில பேர் வந்துட்டு இறந்து போயிட்டானுங்க, சில பேர் வந்துட்டு தப்பிச்சு ஓடிட்டானுங்க. ஒரு 3 பேர் வந்துட்டு கேட்லின் குரூப்பை சேர்ந்தவங்க வந்துட்டு இறந்து போயிட்டானுங்க. அதுல ஒருத்தன் வந்துட்டு டிரியனோட ஆளு. அப்ப பிரான் அப்படின்ற வந்து டிரியன் பார்த்து கேட்கறான், இதான் அவனோட முதல் சண்டை அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு டிரியன் வந்துட்டு ஆமா, இது மட்டும் என்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சா என் அப்பா வந்துட்டு எவ்வளோ பெருமைப்படுவார் என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்துட்டு சொல்றான். அப்போ அந்த பிரான் வந்துட்டு இப்போ வந்து உனக்கு ஒரு பொண்ணு தேவை, ஒரு சண்டைக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பொண்ணு மாதிரி எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரான் வந்து சொல்றான். அதுக்கு டிரியன் வந்துட்டு கேட்லினை பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே அப்படின்னு வந்து சொல்றான். ஆனால் கேட்லின் வந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு நிற்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இது கேட்டிருக்காது. டிரியன் பக்கத்தில் நிற்கிறவங்களாம் வந்துட்டு இதை கேட்டுட்டு வந்துட்டு பல்ல வந்துட்டு காட்டுறாங்க. அந்த மவுண்டைன் கிளான்ஸ் வந்துட்டு ஒரு 25 பேர் வந்திருப்பாங்க. இருந்தாலும் வந்துட்டு அவங்க கிட்ட வந்துட்டு ஒழுங்கான ஆயுதம்லாம் இருந்திருக்காது. அதனால தான் வந்து கேட்லின் குரூப் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அப்போ வந்து கேட்லின் கூட இருக்க ஒரு வீரர் வந்துட்டு நம்ம உடனே வந்துட்டு கிளம்பணும், கண்டிப்பா வந்துட்டு அவங்க திரும்ப வருவாங்க, அவங்க வரத்துக்குள்ள வந்துட்டு நம்ம கிளம்பணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா கேட்லின் வந்துட்டு இப்போ இறந்தவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு மரியாதை செலுத்தணும், அவங்களை வந்துட்டு புதைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. என்னால வந்துட்டு அவங்களை வந்துட்டு காக்காவுக்கும் குருவிக்கும் வந்துட்டு விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு அந்த வீரர் வந்துட்டு இங்க குழிலாம் வந்துட்டு நோண்ட முடியாது, வெறும் பாறையா இருக்கு, வேணும்னா வந்துட்டு 2-3 கல் எடுத்து அவங்க மேல வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரர் வந்து சொல்றாரு. ஆனா அதுக்கு அந்த பிரான் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு முடியாது, நான் வந்துட்டு இப்பவே வந்து கிளம்புறேன், எனக்கு என்னோட உயிர் தான் வந்து முக்கியம், அவங்க கண்டிப்பா வந்து திரும்ப வருவாங்க, உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரான் வந்துட்டு சொல்றான். அப்போ சார் ரோரிக்கும் வந்துட்டு அவன் சொல்றது வந்துட்டு கரெக்டு தான், கண்டிப்பா வந்துட்டு அவனுங்க திரும்ப வருவானுங்க, என்னாலே இதுக்கு மேல முடியாது மைலேடி, எனக்கு வேற அடிபட்டிருக்கு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் ரோரிக் வந்து சொல்றாரு. இது கேட்டதுக்கு அப்புறம் கேட்லினுக்கு வந்துட்டு கோவம் வருது. இருந்தாலும் வந்துட்டு அவகிட்ட வந்துட்டு வேற ஆப்ஷன் கிடையாது, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ ஒரு வீரன் வந்துட்டு டிரியன் கிட்ட கொடுத்த ஆயுதத்தெல்லாம் வந்துட்டு திரும்ப வந்துட்டு கேட்கறான். ஆனா கேட்லின் வந்துட்டு வேணாம், அவன்கிட்டே இருக்கட்டும், திரும்ப அந்த மவுண்டைன் கிளான்ஸ்லாம் வந்தா தேவைப்படும், அவன்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு டிரியன் வந்துட்டு தேங்க்யூ மை லேடி அப்படின்னு வந்துட்டு சொல்றான். ஆனா அதுக்கு கேட்லின் வந்துட்டு நான் இப்போவும் உன்னை நம்பல லானிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு குதிரை எடுத்துட்டு வந்துட்டு கிளம்பிடுறா. டிரியன் வந்துட்டு என்ன பதில் சொல்றான்னு கூட வந்து கேட்காம அவ பாட்டு வந்துட்டு கிளம்புறா. இப்ப டிரியனுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவன்கிட்ட வந்துட்டு ஆயுதம்லாம் இருக்கு, இப்ப அவனுக்கு வந்துட்டு கைதி மாதிரிலாம் வந்துட்டு ஃபீல் ஆகல. அப்ப டிரியன் வந்துட்டு கேட்லினை பார்த்து முதல்ல நம்ம வந்து எதை பத்தி பேசிட்டு இருந்தோம், அந்த லிட்டில் ஃபிங்கர் பத்தி தானே பேசிட்டு இருந்தோம், வாங்க திரும்ப அதை வந்து கண்டினியூ பண்ணலாம், சத்தியமா சொல்றேன் நான் எப்பவுமே வந்துட்டு என்னோட ஃபேமிலிக்கு எதிராக வந்துட்டு நான் பெட்டே வந்து கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்துட்டு சொல்றான். இதோட அந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.